இனிய வணக்கம் குழந்தைகளே. 7ஆம் வகுப்பு கவிதைப்பேழை பகுதியில் காடு. காடும் கடலும் நமக்கு எப்பவுமே காட்சிக்கு இன்பம் தரக்கூடிய ஒன்று. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்து தான் மதிப்பிடப்படுகிறது. அதனால தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் நாட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் பற்றிய ஒரு கவிதை நாம் இங்கு பார்ப்போம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிர்மடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஓடையிடும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊழையிடும். அதிமதுரத்தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என்று சுரதா இயற்கை காட்சியை சிறப்பாக பாடியிருக்கிறார். சொல்லும் பொருளும். ஈன்று தந்து, கொம்பு என்றால் கிளை என்று பொருள். அதிமதுரம் மிகுந்த சுவை, மதுரம் என்றால் சுவை என்று பொருள், இனிமை என்று பொருள். கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்கும் இடம். பாடலின் பொருள். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்து இருக்கும். அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருளை நமக்கு தரும். காய்கனிகளையும் தரும். எல்லோரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழலும் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழிச்செல்வோருக்கு தடையாய் இருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரிக்கூட்டம் ஊழையிடும். மிகுந்த சுவையுடைய தழையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரிந்தபடியே இருக்கும். நூல்வெளி. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே நான் சுப்புரத்தினம் என்பவரின் தாசன் அடிமை என்று தன்னுடைய பெயரை மாற்றி வைத்துக் கொண்டார். சுப்புரத்தின தாசன் என்று மாற்றி வைத்துக் கொண்டார். இதன் சுருக்கம்தான் சுரதா என்பது ஆகும். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் இருந்து நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்று இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி எனப்படும். தெரிந்து தெளிவோம். காட்டை குறிக்கக்கூடிய வேறு வேறு பெயர்கள் இருக்கிறது பாருங்க. காடு என்பதற்கு எத்தனை பெயர்கள் கொடுத்திருக்காங்க. காடு என்று பொருள். காடு என்று பொருள். கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அலுவம், இயவு, பலுவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணயம் என்று காட்டின் வேறு பெயர்கள் இவை. காடுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது. இவை நம்முடைய முன்னோர்கள் காடு என்பதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தியிருந்தால் காட்டுக்கு இத்தனை பெயர் வைத்திருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். காடு என்பதை குறிக்கக்கூடிய 30 சொற்கள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வில் இதிலிருந்து 3 கொடுத்து வேறு ஒரு சொல்லை கொடுத்துவிட்டு இது காட்டை குறிக்காதது எது என்று கேட்க வாய்ப்பிருக்கிறது. அப்பொழுது நாம் இதை தேர்ந்து வைத்திருந்தால் தான் சரியான பதில் அளிக்க முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.